வணக்கம். நான் முனைவர் பூவை பாலசுப்ரமணியன். இந்திய வானிலை ஆய்வுத்துறையில் 39 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓர் வானிலையாளன். இன்று 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் நாள் மாலை 6:30 மணி. ஜனவரி மாதத்தில் ஒரு சிஸ்டம் அமைப்பு பற்றி நான் காணொளி வெளியிடுவேன் என்று நான் நினைத்திருக்க மாட்டேன். ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்கக்கடலிலும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியிலும் நிலை கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அது லேசாக வலுப்பெற்று இலங்கைக்கு தெற்காக இந்திய பெருங்கடலிலேயே அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து சென்றுவிடும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் எதிர்பார்த்ததற்கு மாறாக அது வடமேற்கு திசையில் நகர்ந்து மேற்கு வடமேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கைக்கு தென்கிழக்கே நிலை கொண்டிருக்கிறது. அதோடு தொடர்புடைய மேகங்கள் இலங்கையின் மத்திய பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் ஏராளமாக குவிந்து கிடக்கின்றன. ஆகவே இலங்கையில் மிக கனமழை முதல் அதி கனமழை வரை இன்று, அதாவது நாளை காலை 8:30 மணி அளவில் பதிவாகக்கூடும் என்று நான் எண்ணுகிறேன். சில வரைபடங்களை பார்த்து விடலாம். இதுதான் இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டிருக்கின்ற லேட்டஸ்ட் புல்லட்டின். அதாவது 10 UTC ஆஃப் 9/1/2026, அதாவது 15:30 ஆஃப் டுடே, மாலை 3:30 மணிக்கு. இதோட பொசிஷன் இன்று காலை 11:30 மணிக்கு உள்ள பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. 660 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் ஆஃப் சென்னை அது நிலை கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. It is very likely to move north westwards and cross North Sri Lanka coast between Tirukonamalai and Jaffna around noon afternoon of 10th January. நாளைக்கு மதியம் அது திரிகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் டீப் டிப்ரெஷனாகவே, அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும். காற்றின் வேகம் 50 முதல் 60 வரை, அதிவேகம் எடுக்கும் போது 70 கிலோமீட்டர் மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடும் என்பதுதான் இதனுடைய ஐஎம்டியுடைய போர்காஸ்ட். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க யூரோப்பியன் மாடல் எனப்படும் ECMWF மாடல் அது மட்டும்தான் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட இலங்கை கடற்கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லுது. என்சப் மாடல் இன்னும் கொஞ்சம் தெற்கே கடக்கும் என்று சொல்கிறது. நேற்றெல்லாம் ஒரு சுமாரான வேகத்தில் பயணித்துக் கொண்டிருந்த அந்த சிஸ்டம் இன்னைக்கு கொஞ்சம் வேகம் குறைந்திருப்பதாக காணப்படுகிறது. ஐஎம்டியுடைய GFS மாடல்ல இந்த சிஸ்டம் பிக்கப் ஆகவே இல்லை. லேட்டஸ்ட் செயற்கைக்கோள் படம் இது விண்டி செயலியிலிருந்து எடுத்திருக்கிற படம்.
சென்னை இங்க இருக்கு, பக்கத்துல எதுவும் மேகங்கள்லாம் இருக்கிறதா தெரியல, லேசான தூறல் மட்டும்தான் தரக்கூடும். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோடு தொடர்புடைய மேகங்கள் தான் இவை. இவை வந்து இன்று இரவு போல நகர்ந்து கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் கொடுக்க தொடங்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபோர்காஸ்ட். இந்த இசிஎம்டபிள்யூஎஃப் மாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து அனிமேஷன்ல போட்டிருக்கிறேன் பாருங்க. கடலூர்ல இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் வந்து 10ஆம் தேதி அன்று ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 11ஆம் தேதி அன்னைக்கு சென்னைக்கு அருகில மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக காண்பிக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையத்திலையும் வந்து கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று ஒரு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என்பதுதான் அவர்களுடைய முன்னெச்சரிக்கை. இது காரணம் என்ன அப்படின்னா, கணினி வழிகாட்டுதல்களில் ஒற்றுமை இல்லை, அதுதான் முதல் காரணம். இரண்டாவது காரணம்னா, வங்கக்கடலில், அதாவது வடக்கு அரைக்கோளத்தில், நார்தர்ன் ஹெமிஸ்பியர் தோன்றுகின்ற புயல்கள் துருவத்தை நோக்கி நகரும், வட துருவத்தை நோக்கி நகரும், அதாவது வடமேற்கில் தான் நகரும். சில சமயங்களில் வடகிழக்கில் நகர்ந்து போகும். அதெல்லாம் வந்து விதிவிலக்குகள். பொதுவான விதி அது வந்து வடமேற்கு நோக்கி நகரும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த அமைப்பும் வடமேற்கு நோக்கி நகரும் அப்படின்னு மற்ற எல்லா மாடல்களும் வந்து கணிக்கின்றன. குறிப்பாக இசிஎம்டபிள்யூ மாடல் அப்படிதான் கணிக்கிறது. அப்படிதான் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது. அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது. அதுக்கப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கிறது. இந்த இந்த காலகட்டத்தில் அது வடமேற்கு திசையில் நகர்ந்திருக்கிறது. இப்படியே வடமேற்கு திசையில் நகர்ந்தால் அது வந்து வட தமிழக கடற்கரையோரத்திற்கு வரும். அப்ப சென்னையிலிருந்து கடலூர் வரை உள்ள கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நம்முடைய அனுபவம் இந்த மாதத்தில் தோன்றுகின்ற இதை போன்ற அமைப்புகள், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து புயலாக வலுப்பெற்றது மிகவும் குறைவு. அவை தெற்கு பகுதியிலேயே கரையை கடந்து போயிடும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அனுபவம். அதனால நம்மளால இது வந்து சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு கனமழை கொடுக்கும் என்பதை சொல்ல முடியவில்லை. ஒருவேளை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொதுவான விதிப்படி வடமேற்கு திசையில் நகர்ந்தால் 13 அல்லது 14ஆம் தேதி வாக்கில் வட தமிழக கடலோர பகுதிக்கு வந்து நிலை கொள்ளும். அப்போது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழை, ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தகவல்கள் இருந்தால் நாளை புதிய காணொளி உங்களுக்கு தகவல்.